ஒரு ஆலிமுடைய பேச்சிலே நான் கேட்டேன், இன்றைக்கு ஓடக்கூடிய வாகனங்கள் இசையில் ஓடுகிறதா அல்லது டீசல் பெட்ரோலில் ஓடுகிறதா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்று பேசிய ஒரு பேச்சை நான் அடுத்தவனிடம் இருக்கின்ற குறையை பரப்புவதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புறம் என்பது அவனிடம் இல்லாததை சொல்வது கிடையாது, இருப்பதை பரப்புவது. மூமின்கள் என்பவர்கள், இறை விசுவாசிகள் என்பவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். நாம் அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறோம் என்று சொன்னால் நம்மை பற்றி குறை பேசுகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு இங்கே குழுமி இருப்பதைப் போல எல்லா நேரங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்வா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதும் ஆகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கம் பற்றி சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறான். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்காக படைத்தாலும் அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதிலிருந்து தூரமாக்கக்கூடிய ஷைத்தானையும் அல்லாஹு தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அனைவரிடமும் அவருக்கு சுஜூது செய்யுமாறு வேண்டிக் கொண்டான். ஆனால் ஜின்களில் இருந்த ஷைத்தான் இப்லீஸ் அவருக்கு சுஜூது செய்ய மறுத்தார். களிமண்ணினால் படைத்த ஒருவனுக்கு ஒளியினால் படைக்கப்பட்ட என்னை, நெருப்பினால் படைக்கப்பட்ட என்னை சுஜூது செய்யுமாறு சிரம்பணியுமாறு சொல்கிறாயா? அதற்கு என்னால் முடியாது என்று அல்லாஹு தஆலாவிடமே பெருமை பேசினான். அதனால் அல்லாஹு தஆலா அவனை சபித்தான். ஆனாலும் ஷைத்தான் அல்லாஹு தஆலாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தான். மறுமை நாள் வரை நான் வாழ்வதற்கு எனக்கு அவகாசம் கொடு என்று சொன்னான். அல்லாஹு தஆலா அந்த அவகாசத்தை அவனுக்கு கொடுத்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலாவிடம் அவன் சபதம் எடுத்து கொண்டான். உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் நான் உட்காருவேன், அவர்களுக்கு தீமைகளை அழகுபடுத்தி காட்டுவேன், உன்னுடைய பாதையை விட்டும் அவர்களை நெறிபிறழச் செய்வேன் என்று அல்லாஹு தஆலாவிடம் சபதம் எடுத்து கொண்டான். அப்போது அல்லாஹு தஆலா சொன்னான், நீ கேட்ட காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு சொன்னான். அன்றிலிருந்து ஷைத்தானினுடைய போராட்டம் மனிதர்களுக்கிடையிலும் மனிதர்கள் ஷைத்தானோடு போராடுவதும் ஆரம்பமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியாரும் தவறிழைத்தார்கள். தொடர்ந்து இந்த சமூகம் ஷைத்தானோடு போராடுகின்ற, தவறிழைக்கின்ற, வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொன்னான், நீங்கள் ஷைத்தானை பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான்,
அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சொன்னான். ஷைத்தான் பெரும் பெரும் தீமைகளை மனிதர்களுக்கு சாதாரணமாக காட்ட முயற்சிக்கிறான். மிக சாதாரணமான தீமைகளாக அவைகளை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை ஈமானிலிருந்து தூரமாக்கி இஸ்லாத்தை விட்டும் அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை மிக தந்திரமாக அவன் மேற்கொள்கிறான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சில பாவங்களை, எங்களையே அழித்துவிடக்கூடிய பாவங்கள், இஸ்லாத்தை விட்டும் எங்களை கொண்டு சென்று விடக்கூடிய பாவங்கள் என்று நாங்கள் கருதினோம். அவற்றை மிக பெரியவைகளாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு முடியை விட மிக சாதாரணமான பாவமாக அதை கருதுகிறீர்கள். ஒரு முடியை விட மிகச் சிறியதாக உங்களுடைய பார்வைக்கு முன்னால் அது இருக்கிறது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயே இத்தகைய நிலை இருந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் சற்று நிதானமாக சிந்தித்துக் கொள்ள முடியும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு இறை விசுவாசி தன்னுடைய பாவங்களை தன்னை அழித்துவிடக்கூடிய மலை போன்ற காரியங்களாக கருதுகிறான். அந்த மலை தன் மீது விழுந்து என்னை சுக்குநூறாக ஆக்கிவிடும் என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் ஒரு முனாஃபிக்கை பொறுத்தவரை, ஒரு நயவஞ்சகனை பொறுத்தவரை தன்னுடைய பெரும் பாவங்களை கூட மூக்கிலே மொய்க்கின்ற கொசுவை விட சிறியதாக அவன் கருதுகிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சமூகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிற நேரம், பாவ காரியங்களுக்கும் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்கிற தொடர்புகளை நாங்கள் பார்க்கிற நேரம், அதைவிட மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மிக பாதகமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே இணை வைப்பு என்றால் மிக வெறுக்கக்கூடிய சமூகமாக எங்கள் இஸ்லாமிய சமூகம் இருந்தது. ஆனால் தற்போது இணை வைப்பை தூண்டக்கூடிய வழிகள் சமூக வலைத்தளங்களிலே, மற்ற ஊடகங்களிலே பரப்பிவிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுவது, அல்லாஹு தஆலாவிடம் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவரிடம் பாதுகாவல் தேடுவது, மனிதர்களை மிதமிஞ்சி கடவுள் போன்று புகழ்வது என்கிற நிலைகள் எல்லாம் குர்ஆனை காட்டி, ஹதீஸை காட்டி சமூகத்தை வழிகெடுக்கின்ற தன்மை இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுகிறான், அவனுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. இந்த அநியாயக்காரர்களுக்கு அதிலே எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, நீர் இணை வைத்தாலும் கூட உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிறான். வேறு ஒரு வசனத்திலே அவர்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த இணை வைப்பை ஒழித்து அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்குவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ, ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்களோ, அந்த இணை வைப்பு இஸ்லாம் என்ற பெயரிலே சமூகத்திற்கு மத்தியில் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சிலைகளை வணங்குவீர்கள் என்று பயப்படவில்லை, அஞ்சவில்லை. ஆனாலும் சிறிய இணை வைப்பை தான் நான் உங்களுக்கு மத்தியில் அதிகம் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முகஸ்துதி. ஒருவன் அல்லாஹ்வுக்காக தொழுகிறான், வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக ஆரம்பிக்கிறான், ஆனால் அடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவன் அதை அழகுபடுத்துகிறான், நீட்டுகிறான், நிதானமாக செய்கிறான், அவனுடைய அமல் வீணாகி போகிறது. இதுதான் முகஸ்துதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு அமலை நாங்கள் ஆரம்பித்தோமாக இருந்தால் அது பெரிய இணை வைப்பு. அல்லாஹ்வுக்காக அமலை ஆரம்பித்து அதை இடைநடுவிலே அடுத்தவர்களுக்காக நாங்கள் அதை அழகுபடுத்துவோமாக இருந்தால் அது சிறிய இணை வைப்பாக கருதப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனாகன ஷுரகாஇ அனி ஷிர்க், இணை வைப்பாளர்களுடைய இணை வைப்புகளை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். மன் அமில அமலன் அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, யார் எனக்காக ஒரு அமலை செய்து அதிலே நான் அல்லாத அடுத்தவர்களுக்கும் பங்கு கொடுத்தானோ அவனையும் அவனுடைய அந்த இணை வைப்பையும் நான் விட்டுவிடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முகஸ்துதி என்பது பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரியதாக இருக்கின்றது. பெரிய இணை வைப்பின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இந்த சிறிய இணை வைப்பு இருக்கிறது. ஹாஜியாரிடம் ஒருவர் போனால் எதுவும் தரமாட்டார், ஒரு 10 பேர் போனால் 1,00,000 தொடக்கம் 10 லட்சம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சந்தா வசூலிக்க செல்கிறவர்கள் திட்டமிடுவதை சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தனிமையில் நாங்கள் செல்லக்கூடாது, அவரிடம் வின் பண்ண முடியாது, எல்லோரும் சேர்ந்து போனால் ஏதாவது எடுக்கலாம் என்று யோசிப்பதை பார்க்கிறோம். பணம் படைத்தவர்கள் பணத்தை கொடுக்கின்ற போது முகஸ்துதிக்காக கொடுக்கின்ற சமூக வழக்காற்றை இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அமல்கள் இபாதத்துக்கள் செய்கிற நேரம் முகஸ்துதி அங்கே மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிப்படையிலே அமல் செய்வதை போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே எதுவும் இல்லை, வெறும் கோது என்கிற நிலையில் இன்றைக்கு பலருடைய அமல்கள் இபாதத்துக்கள் மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முகஸ்துதி கலந்த அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் இந்த உலகத்திலும் கெட்ட பெயரோடு வாழ்கிறான், மறுமையிலும் அவனுக்கு எதுவும் இல்லாமல் நஷ்டவாளியாக மாறிவிடுகிறான். நாம் எல்லோருமாக சேர்ந்து போனால் எதுவும் இல்லை என்றாலும் கேட்டு கடன் வாங்கினான் அவர் தருவாரு என்று பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். இது புகழ்ச்சி அல்ல, இது இகழ்ச்சி. உலகத்திலே அவன் வாழுகிற நேரமும் அடுத்தவர்களால் அவன் புகழப்பட மாட்டான். முகஸ்துதிக்காக வேலை செய்பவன் அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது மாத்திரம்தான் அடையக்கூடிய ஒன்று. அடுத்தவர்களுடைய திருப்தி என்பது அடைய முடியாத ஒரு இலக்கு. அதை அடைவதற்காக யார் முயற்சி செய்தாலும் அவன் தோற்று போவான் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிச்சயமாக தொழுகை என்பது இறை விசுவாசிகள் மீது, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது, நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளியிலே இக்காமத் சொல்லப்படுகிறது, ஸ்பீக்கரிலே தொழுகை நடத்தப்படுகிறது, பள்ளிக்கு முன்னால் இளைஞர் கூட்டம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிக்கு வருபவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு கூட்டம் நிறைந்திருப்பதை பள்ளிகளுக்கு முன்னாலேயே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், வீடுகளிலே இருக்கின்ற இளைஞர்கள், வீதிகளிலே திரிகின்ற இளைஞர்கள், கடைத்தெருக்களிலே இருக்கின்ற தொழுகை கடமையானவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் எப்படி எண்ணி முடிப்பது என்பதை நாங்கள் சிந்திக்க முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகைதான். எவன் தொழுகையை விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை நீங்கள் முறையாக பேணி தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த நாற்றம் பிடித்த நரகத்திற்கு, இந்த படுபோசமான சகர் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று நரகத்தில் இருப்பவர்களிடம், சகர் என்கிற நரகத்தில் இருப்பவர்களிடம் கேட்கப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை, அதனால் இந்த நாற்றம் எடுக்கிற நரகத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலவரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகச் சிறந்த அமல் எது என்று கேட்கப்படுகிறது. அப்போது சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவதுதான் மிகச் சிறந்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய இறுதி நேரம், உயிர் பிரியக்கூடிய தருவாய், கடைசி நேரத்திலும் இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்த வசியத் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டுவிடாதீர்கள், தொழுகையை வீணாக்கி விடாதீர்கள் என்பதுதான் நபி அவர்களுடைய இறுதி உபதேசமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே கடைசியாக கலட்டப்படக்கூடிய நன்மை தொழுகைதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒருவரிடம் தொழுகை இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அடுத்த நலவுகள் அவரிடம் இருக்குமா இல்லையா என்பதை அவர் சற்று சிந்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை
தடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே பண்பாட்டு சீரழிவு என்பது தொழுகையிலே வருகின்ற பலவீனம், தொழுகையிலே இருக்கின்ற கரிசனையின் மூலம் உருவாகிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தொழுகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தந்தை நான் கேட்டதை வாங்கித் தரவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொள்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். நோயின் காரணமாக கருணை கொலை என்று தற்கொலை செய்து கொள்கிற நிலவரங்களை எல்லாம் நாங்கள் மீடியாக்களிலே, சமூக வலைத்தளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. நீங்களே உங்களை கொலை செய்து விடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று சூரத்துன் நிசாவிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் மறுமையிலே நரகத்திலே மலையிலிருந்து திரும்ப திரும்ப குதித்து கொண்டே இருப்பார், அதுதான் அவருக்குரிய தண்டனையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். யார் கூறிய ஆயுதத்தினால் தன்னுடைய நரம்பை அறுத்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் திரும்ப திரும்ப அதை அறுத்து கொண்டே இருப்பார், அதுதான் அவருக்குரிய தண்டனையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் தற்கொலைகள் மலிந்து விட்டிருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தற்கொலை செய்து கொண்டானோ அவனுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறேன் என்று, சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் மீசையை எடுக்கவில்லையோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தாடியை விடுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாடியை அடர்த்தியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாடியை நீளமாக தொங்க விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி தாடியினுடைய சிறப்புகள் தொடர்பாக, தாடியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக வந்திருக்கிற ஹதீசுகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் சமூக வழக்கிலே அது இன்றைக்கு கவனிக்கப்படாத ஒன்றாக மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாடி வைத்துக் கொண்டார் என்பதற்காக பாடசாலையிலிருந்து விலக்கப்படுகிற இளைஞர்களை இன்றைக்கு நாங்கள் சமூக மட்டத்திலே பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், மஜூசிகளுக்கு, நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் மீசையை விடுகிறார்கள், தாடியை இறக்கிக் கொள்கிறார்கள், வலித்துக் கொள்கிறார்கள், கத்தரித்துக் கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்திலே இளைஞர்களுக்கு மத்தியிலும் பெரியவர்களுக்கு மத்தியிலும் அஜ்னபி மஹ்ரமி என்கிற உறவு மிக மிக மோசமான ஒரு நிலையிலே சமூகத்திற்கு மத்தியில் நாங்கள் பார்க்கிறோம். கல்யாணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களுடன் எப்படி தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களுடன் எப்படி தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேறுபாடு இன்றைக்கு சமூகத்தில் கிடையாது. யாரோ ஒருவன் எங்களுடைய வீட்டிலே பிள்ளை போன்று, தம்பி தங்கை போன்று வளர்கிறான், அவனோடு சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக மட்டத்திலே இளம் பருவத்தில் இருப்பவர்களிடமே கூச்ச சுபாவம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆரம்ப பாடசாலைகளிலே மாடர்ன் ஸ்கூல் என்ற அடிப்படையிலே அல்லது மாடர்ன் நேசரி என்ற அடிப்படையிலே ஆடலும் பாடலும் கூத்துக்களும் சேர்ந்ததாக அந்த நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு நேசரிகள் களை கட்டி இன்றைக்கு சமூகத்திலே பிறக்கின்ற குழந்தையில் இருந்தே, சிறிய வயதில் இருந்தே, ஆரம்ப பாடசாலையில் இருந்தே இந்த ஆண் பெண்களுக்கு இடையிலான இடைவெளி குறைக்கப்பட்டு கூச்ச சுபாவம், வெக்கம், ரோசம் என்பது இல்லாமல் போய் பாடசாலை, தனியார் வகுப்புகள், தனியார் கல்விக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், போக்குவரத்து நிலையங்கள், பாதைகள் என்று பல்கலைக்கழகங்கள், அது போன்று கோர்ஸ் நடக்கக்கூடிய இடங்கள் என்று இன்றைக்கு பல கேசுகள் சமூகத்திற்கு மத்தியிலே உலா வருவதையும் பள்ளிகளிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணம் எங்களுடைய உறவுக்கு மத்தியிலே, எங்களுடைய பெண்களுக்கு மத்தியிலே யாரோடு நீங்கள் பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யார் விஷயத்திலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், எப்போது நீங்கள் மறைவாக இருக்க வேண்டும், யாரோடு வெளியில் வர வேண்டும், நீங்கள் பிரயாணம் செய்கிற போது யாரோடு செல்ல வேண்டும் என்கிற இந்த பாதுகாப்பு முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை.
அஜ்னபி மஹ்ரமி என்கிற உறவு இன்றைக்கு சமூகத்திலே பேணப்படாததன் காரணமாக நிறைய பண்பாட்டு சீரழிவுகளை சமூகத்திலே நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கட்டாயம் இந்த சமூகத்திலே எல்லா மட்டங்களிலும் பேசப்பட வேண்டிய, எல்லா மட்டங்களிலும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பண்பாட்டு சீரழிவுகளை பற்றி பேசுகின்ற பல கல்விமான்கள், சமூகத்தினுடைய பண்பாட்டிலே வந்திருக்கின்ற வீழ்ச்சியை பற்றி யோசிக்கின்ற நிறைய பிரச்சாரகர்கள் அதற்கான வழிகள் என்ன என்ன என்பதை யோசித்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதிலே கோட்டை விட்டிருப்பதை இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை வைத்து பெருமை அடிக்கின்ற சூழல் இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்கிறான், அந்த பாவத்தை அவன் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா மறைத்து விடுகிறான். ஆனால் காலையாகும் போது அந்த பாவத்தை அவன் சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழுகிறோமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு பாவங்கள் பகிரங்கமாக நடப்பதையும், பாவங்கள் செய்வதை பெருமையாக கருதுவதையும், நன்மைகளில் ஈடுபடுபவர்களை கீழ்த்தரமாக கருதுவதையும் இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். படிக்கின்ற இளைஞர்கள் தாடியை வலிப்பதை சிறந்த ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். இளைஞர்களுக்கு மத்தியிலே தாடியை வளர்ப்பது ஒரு கேவலமானதாக அல்லது வயசு போன தோற்றத்திலே அவரை காட்டுவதாக, நாகரீகமற்றவராக இன்றைக்கு சமூக மட்டத்திலே, படித்தவர்கள் மட்டத்திலே, பாமரர்கள் மட்டத்திலே பார்க்கப்படுகிற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், எந்த அளவு தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னறிவிப்பு அமைந்திருக்கிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ய முடியும் என்பதற்காக அதை அறிவிக்கவில்லை, செய்யக்கூடாது என்பதற்காக, அதை தடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். எனவே அவற்றிலே நாங்கள் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே எல்லோருக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் பாவத்தை வெளிப்படையாக செய்து அதை பெருமையாக கருதி கொள்பவர்களை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்கள் வெளிப்படையாக நடக்கிற நேரம், அதை பெருமையாக கருதுகிற நேரம், பாவம் சமூகத்திலே வேகமாக பரவ ஆரம்பிக்கும், அது எல்லா மட்டங்களிலும் தாக்கம் செலுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுடைய பெருக்கத்தின் காரணமாக, சமூகத்தில் உள்ள தொடர்பாடல்களில் இருக்கின்ற மிக இலகுவான தன்மை காரணமாக அல்லாஹு தஆலாவுடைய நேசர்கள் அதிகமாக இலக்கு வைக்கப்படுவதை சமூக மட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சமூக வலைத்தளங்களிலே மிக மிக இலகுவாக அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்துவதையும், அடுத்தவர்களை விமர்சிப்பதையும் நாங்கள் அதிகமாக கண்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை அதிகமாக கண்டித்திருப்பதை சூரத்துல் அஹ்ஸாபிலே நாங்கள் பார்க்கிறோம், சூரத்துல் துஹாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள், யார் என்னுடைய ஒரு நேசனை, என்னுடைய ஒரு அடியானை கோபித்தானோ, யார் என்னுடைய ஒரு நேசனை விரோதித்தானோ அவனோடு போரிடுவதற்கு நான் அனுமதி வழங்கினேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய மானம், அடுத்தவர்களுடைய பொருள், அடுத்தவர்களுடைய உயிர், மக்கமா நகரத்தை நாங்கள் நேசிப்பதை போல, அரபாவுடைய தினம் எங்களிடம் கௌரவமானதாக இருப்பதை போல, அந்த நாள் எங்களிடம் கௌரவமானதாக இருப்பதை போல, அந்த இடம் எங்களிடம் கௌரவமானதாக இருப்பதை போல, அந்த துல்ஹஜ் மாதம் எங்களிடம் கௌரவமானதாக இருப்பதை போல மதிக்கப்பட வேண்டியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய குறைகளை பரப்புவர் அல்லாஹு தஆலா அவருடைய குறையை பரப்புவதை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அல்லாஹு தஆலா ஒருவருடைய குறையை தேட ஆரம்பித்தான் என்று சொன்னால், அவனை இழிவுபடுத்த ஆரம்பித்தான் என்று சொன்னால் யாருமே தப்ப முடியாது. அதனால் தான் குறை சொல்பவர்கள் குறை சொல்லப்படுவதை இன்றைக்கு சமூகத்திலே, சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் பற்றி குறை சொல்கின்ற நிலவரங்கள், அது போன்று இமாம்களை பற்றி தரக்குறைவாக பேசுகின்ற நிலவரங்கள் எல்லாம் சமூகத்திற்கு மத்தியிலே, படித்தவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, பிரச்சாரகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் கூட சாதாரணமாக மாறிப்போயிருப்பதை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள்
நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய நேசம், அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு, அல்லாஹு தாலாவுடைய பரக்கத் இந்த சமூகத்திற்கு கிடைக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் மூவர் இருந்தால் 2 பேர் ரகசியமாக பேசிக்கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அது அடுத்தவருக்கு சங்கடமாக இருக்கும், அது 3ஆமவரை நோவினைப்படுத்துவதாக இருக்கும் என்று சொன்ன மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சிக்கின்ற, அடுத்தவர்களுடைய குறைகளை பரப்புகின்ற ஒரு நிலவரத்தை இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தவனிடம் இருக்கின்ற குறையை பரப்புவதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புறம் என்பது அவனிடம் இல்லாததை சொல்வது கிடையாது, இருப்பதை பரப்புவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்கள் என்பவர்கள், இறைவிசுவாசிகள் என்பவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். நாம் அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறோம் என்று சொன்னால் நம்மை பற்றி குறை பேசுகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே வல்லோன் அல்லாஹு தஆலா இத்தகைய தீமைகளில் இருந்து பாதுகாப்பான அடிப்படையிலே இந்த சூழலில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே சிலர் வருவார்கள், அவர்கள் பட்டை ஆண்களுக்கு ஹலாலாக்கிக் கொள்வார்கள், அதுபோன்று சாராயத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், இசைக்கருவிகளை ஹலாலாக்கிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நூலிலே பாட்டும் இசையும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஏனைய இமாம்களும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இசை என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு கலந்த ஒன்றாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு ஆலிமுடைய பேச்சிலே நான் கேட்டேன், இன்றைக்கு ஓடக்கூடிய வாகனங்கள் இசையில் ஓடுகிறதா அல்லது டீசல் பெட்ரோலில் ஓடுகிறதா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்று பேசிய ஒரு பேச்சை நான் கேட்டேன். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்படி எச்சரிக்கப்பட்ட பல பாவங்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்திலே பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிப்போயிருக்கிற நிலவரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் வியாபாரிகளாகத்தான் பல நாடுகளுக்கும் சென்றார்கள். இலங்கைக்கு கூட வியாபாரிகளாக வந்தார்கள். அவர்கள் பிரச்சாரகர்களாக வரவில்லை, பிச்சைக்காரர்களாக வரவில்லை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய வியாபாரிகளாக வந்தார்கள். அவர்களிடம் இருந்த நம்பிக்கை, அவர்களிடம் இருந்த நாணயம், அவர்களுடைய தொடர்பாடலிலே இருந்த கவர்ச்சி அடுத்தவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்தது. ஆனால் இன்றைக்கு வியாபாரம் என்பது முஸ்லிம்களுடைய கையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது, அல்லது அரைவாசி சென்று விட்டது, அல்லது சில இடங்களிலே முழுக்க சென்று விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஒரு காரணமாக எங்களுடைய இறை விசுவாசிகளே, மூமின்களே, முஸ்லிம்களே இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிமுடைய கடைக்கு சென்று விடாதே, 500 ரூபாய் பொருளை 5000 ரூபாய்க்கு தருவான், தரமில்லாத பொருளை தரமானது என்று உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுவான் என்று விமர்சிக்கப்படுகிற சூழலிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா காலங்களிலே 1000 ரூபாய் பொருளை 10,000 ரூபாய்க்கு வித்த வியாபாரிகளை நாங்கள் பார்க்கிறோம். 30, 50 என்று கூட்டி வித்த வியாபாரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய வியாபாரிகள் பலர் தங்களுடைய சொத்துக்களையும் இழந்து கடைகளையும் விற்று கடன் கொடுக்க முடியாத நிலைக்கு இன்றைக்கு மாறி போயிருக்கிறார்கள் என்பதை சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவை நிறுவையிலே மோசடி செய்வது, பொருட்களிலே தரமற்ற பொருட்களை தரமானது என்று அடுத்தவர்களை நம்ப வைப்பது இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான், வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், மனிதர்களிடமிருந்து வாங்கினால் முழுமையாக அதை வாங்கிக் கொள்வார்கள். அடுத்தவர்களுக்கு அவர்கள் விற்கிற நேரம் அளவை
அளவையிலும் நிறுவையிலும் குறைக்கக்கூடியவர்களாக, மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீன் 3வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்பவன், அடுத்தவர்களுடைய பொருளை அளவை நிறுவையிலே மோசடி செய்து எடுத்துக்கொள்பவன் அவன் ஹராத்தை எடுத்துக்கொண்டான், அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமான முறையில் உண்கிறான் என்பதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை வைத்து நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அளவை நிறுவையிலே மோசடி செய்யாதவர்களாக, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யாதவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களாக வியாபாரம் செய்வது என்பது சமூகத்திலே இன்றைக்கு மிக அருகிப்போன அல்லது முடியாது என்கிற நிலையில் இன்றைக்கு சமூக மட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆஜியார் கடை திறந்தார், ஆஜியாரையும் காணல, கடையும் காணல, என்னன்னு கேட்டால் அவர் வியாபாரத்துக்கு சரி வராது, அவர் மிச்சம் நல்லவர், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருக்கு ஏமாத்த தெரியாது, அதனால இந்த ஃபீல்டில் அவரால் நின்று பிடிக்க முடியாது, அவருக்கு பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல, மார்க்கெட்டிங் ரூல் எல்லாம் அவருக்கு தெரியல, அதனால அவர் இந்த மார்க்கெட்டில் நின்று பிடிக்க மாட்டார் என்று சொல்லி நீதியாக நியாயமாக உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை விமர்சிக்கின்ற ஒரு நிலை சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவு தூரம் இது சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறி போயிருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தை பக்கமாக நடந்து வருகிறார்கள். ஈத்தம்பழத்தை விற்கக்கூடிய ஒருவருடைய கூடையிலே கையை விடுகிறார்கள். கீழே ஈத்தம்பழத்தில் ஈரம் இருப்பதை காணுகிறார்கள். என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், மேலே இருந்த ஈத்தம்பழத்திலே மழை நீர் பட்டு நனைந்து விட்டது, அதை நான் மேலே வைத்திருந்தால் யாரும் வாங்க மாட்டார்கள், எவரும் வந்து வாங்க மாட்டார்கள், அதனால் அதை கீழே வைத்து நல்லவற்றை நான் மேலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய நோக்கம் மேலிருக்கின்ற நல்லவற்றை விற்பதாக கூட இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்தானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரத்திலே மோசடி செய்வது, வியாபாரத்திலே பொய்யுரைப்பது, சாதாரண சமூக நடத்தைகளிலே பொய் சொல்வது, சமூகத்தினுடைய தொடர்பாடல்களிலே அடுத்தவர்களை ஏமாற்றுவது, பொய் சொல்வது, குறைகளை மறைப்பது என்பது இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களில் ஒன்றாக இருந்த போதிலும் இன்றைக்கு சமூகத்திலே அதை சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஒரு விஷயம்தான் வட்டி இன்றைக்கு சமூகத்திலே தாராளமாக இடம் பிடித்திருக்கிறது. இன்றைக்கு எல்லோருக்கும் வட்டியோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வட்டி இன்றைக்கு சமூகத்திலே சர்வசாதாரணமாக பரவி இருக்கிறது. எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் வட்டி அதற்குள்ளே புகுந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியை உண்பவன், வட்டியை உண்ண கொடுப்பவன், வட்டியை எழுதுபவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன் அனைவரும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்கள், அவர்கள் அனைவரும் குற்றத்திலே சமபங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி என்பது சமூகத்தை அழித்துவிடக்கூடியது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சூறையாடிவிடக்கூடியது, ஒரு நாட்டை பெரும் நாடுகள் அடிமைப்படுத்துவதற்கு செய்கின்ற மிக முக்கியமான யுக்தி தான் வட்டிக்கு கடன் கொடுப்பது. வட்டியையே அவர்கள் வசூலித்துக் கொண்டிருப்பார்கள், கடன் முதல் அப்படியே இருக்கும். அந்த நாடு எந்த அளவிலும் அந்த நாட்டை விட்டு திரும்ப முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறுக்கமான அடிப்படையிலே அந்த கடன்கள் அமைந்திருக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறி போய்விட்டது. வீண் விரயம் என்பது சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாறி போய்விட்டது. அடுத்தவர்களுடைய கதை பேச்சுக்காக, அடுத்தவர்களுடைய பேச்சுக்காக, அடுத்தவர்களுடைய புகழுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்வதும், தன்னுடைய வீட்டு விருந்துகளை அலங்கரித்துக் கொள்வதும், தன்னுடைய வீட்டிலே நடக்கின்ற விசேட தினங்களை அலங்கரித்துக் கொள்வதும், அதற்காக பாடுபடுவதும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானினுடைய தோழர்களாக இருக்கிறார்கள். ஷைத்தான் அல்லாஹு தஆலாவை நிராகரித்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹு தஆலா நேசிப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே கொடுப்பதாக இருந்தாலும், அல்லாஹு தஆலாவுக்காக கொடுப்பதாக இருந்தாலும், உன்னிடம் இருக்கிற அனைத்தையும் கொடுத்து விடாதே, எதுவும் கொடுக்காமல் உன்னுடைய கையை மடக்கி சுருட்டி வைத்துக் கொள்ளாதே என்றாலும் இதிலே ஒரு நடுநிலை தன்மையை பேணு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் வீணான அடிப்படையில் செலவழிப்பது எவ்வளவு குற்றமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நிச்சயமாக நாளை மறுமையிலே ஒரு அடியான் அவனுடைய காலத்தை எப்படி செலவழித்தான், அவனுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து அவன் சம்பாதித்தான், என்ன வழியிலே செலவு செய்தான், அவனுடைய உடம்பை எப்படி அவன் செலவு செய்தான் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய கால்பாதம் நாளை மறுமையிலே நகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் சம்பாதிப்பது எப்படி ஹலாலான வழியில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் பெறுகிறதோ, ஹராம்கள் தவிர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது சம்பாத்தியத்தில் பேணப்பட வேண்டிய நிபந்தனையாக இருக்கிறதோ, அதுபோன்று அது எந்த வழியில் செலவு செய்யப்படுகிறது என்பதும் கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொத்தை வீணடிப்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேரத்தை வீணடிப்பது, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வீணாக்குவது, எங்களுடைய சொத்தை வீணாக்குவது, இவை அனைத்துமே இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட காரியங்களாக இருக்கின்ற அதே நேரம் சமூக வழக்கிலே சாதாரணமான விஷயங்களாக மாறி போயிருக்கிறது. இப்படி இஸ்லாம் தடை செய்த, இஸ்லாம் பெரும்பாவங்கள் என்று சுட்டிக்காட்டிய, தண்டனை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பெரும் வார்த்தைகளால் விமர்சித்த பல பாவங்கள் இன்றைக்கு சமூக வழக்கிலே சாதாரணமான பாவங்களாக இருக்கின்ற அதே நேரம் இந்த சமூகம் அல்லாஹு தஆலாவினுடைய உதவியின் பால் அதிக தேவையுடைய சமூகமாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்ய வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த சமூகத்தினுடைய முக்கிய தளங்கள் அல்லாஹு தஆலாவால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த சமூகம் நினைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய, நம்முடைய நடத்தைகளை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய, நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுடைய நடத்தைகளை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் நம்மையும் நம்முடைய சமூகத்தின் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுகின்றவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.